ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 5 இயர்ஸில் எங்கள் லைஃப் வந்து எப்படி இருந்தது, நாங்கள் என்னென்ன சேவ் பண்ணோம், எப்படி சேவ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீவைண்டாக வந்து நான் ஒரு டைரியில் வந்து நோட் பண்ணி பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு இதில் நிறைய நான் வந்து சேவ் பண்ணியிருக்க மாதிரியும், நிறைய இடத்துல வந்து கரெக்டாக வந்து பட்ஜெட்லாம் போட்டு ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் எனக்கு ஒரு தாட் வந்து இருந்தது. ப்ளஸ் நாங்கள் இந்த 5 இயர்ஸ்லேயே எங்களுக்கான ஒரு ஓன் ஹவுஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் எங்களோட ஓன் சேவிங்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நான் 5 இயர்ஸ் எங்கள் லைஃப் எப்படி போச்சுங்கிறத ஜஸ்ட் ஒரு டைரியில் வந்து நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குது, அதனால இதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு வந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இந்த 5 இயர்ஸில் நான் வந்து எப்படிலாம் சேவ் பண்ணேன், எப்படி வந்து எங்களோட ஓன் ஹவுஸை 5 இயர்ஸ்க்குள்ளே பில் பண்ணோம், ஜுவல்ஸ் சேர்த்தோம், மற்ற சேவிங் ஸ்கீமில் வந்து எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் 2014 அவர் வந்து பாஸ்ட் அவுட்டு. ஸோ 3 இயர்ஸ் வந்து திருச்சியில் ஒர்க் பண்ணார். ஸோ எங்களோட நேட்டிவ்ஸ் திருச்சி. ஸோ 2014 அவரோட பே வந்து ஒரு 5,000, நெக்ஸ்ட் இயர் வந்து 8,000, அதுக்கு அடுத்த இயர் வந்து 13,000. ஸோ இதுதான் வந்து அவரோட பே திருச்சியில். ஸோ திருச்சியிலேருந்து நாங்கள் வந்து பெங்களூருக்கு வந்து ஷிஃப்ட் ஆனார். ஸோ 2017 பெங்களூருக்கு வந்தார். அப்போ அவரோட பே வந்து 25,000. 2018 28, 19 வந்து 32,000, 2020 35,000, 2021 எங்களோட மேரேஜ் டைமில் அவரோட சேலரி வந்து 38,000 பெங்களூரில். இப்படி தான் அவரோட சேலரி வந்து இருந்தது பிஃபோர் மேரேஜ். பட் இதிலிருந்து அவர் 1 ரூபி கூட வந்து சேவ் பண்ணலை. அவரோட எக்ஸ்பென்சஸ் போக ரிமைனிங் எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டாரு. ஒரு பைக் மட்டும் வந்து வாங்கி வச்சிருந்தாரு, அவ்வளோதான். மற்றபடி வந்து எந்த சேவிங்ஸ், ஒரு 1 கிராம் கோல்டு கூட வந்து அவர்கிட்ட இல்லை. எந்த இதுலையும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கல. ஒரு எல்ஐசி கூட போட்டு வைக்கல, ஒரு பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கல, எதுவுமே வந்து பண்ணி வைக்கல. லிட்ரலி 0 சேவிங்ஸில் தான் வந்து எங்கள் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் வந்து 2021 எங்களோட மேரேஜ். ஸோ அப்போ அவரோட பே வந்து 38,000. ஸோ எனக்கு வந்து ஒரு ஐடியா இருந்தது, நாங்கள் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸில் எங்களுக்கு வந்து ஒரு வீடு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களோட ஓல்டு ஹவுஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷீட்டு போட்ட ஹவுஸ் தான். ஒரு குட்டியான ஒரு கிச்சன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட், இவ்வளோ தான் வந்து இந்த வீடு. இந்த கிச்சனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் தான் நின்று சமைக்க முடியும். இன்னொருத்தர் உள்ளே போனால் முன்னாடி இருக்கிறவங்க வந்து வெளியில் வந்தால் தான் இன்னொருத்தவங்க போய் அந்த கிச்சனை வந்து யூஸ் பண்ண முடியும். அவ்வளோ குட்டியான வீடு தான். ஸோ கண்டிப்பாக வீடு வேணும் அப்படிங்கிற தாட் வந்து எங்களுக்கு இருந்தது. பட் சேலரி 38,000 தான். ஒரு ஹவுஸை பில் பண்ணணும்னா எவ்வளோ சேவ் பண்ணணும், இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அவ்வளோ அளவுக்கான சேவிங்ஸ் வந்து வேணும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இந்த 38,000 சேலரி இருக்கும் போதுலேருந்தே நான் வந்து பட்ஜெட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக பார்த்து தான் வந்து செலவு பண்ணுவேன். ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் என்ன, நம்ம எவ்வளோ வந்து நம்ம லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய என் தாட் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ அவரோட சேலரி வந்து 38,000 எங்களுக்கு மேரேஜ் பண்ணும் போது. நாங்கள் வந்து பெங்களூரில் இருந்தோம் அப்படிங்கிறதுனால வந்து எங்களுக்கு ரெண்ட்டு, வாட்டர் பில்லு, இபி பில்லு, இதுக்கு எல்லாமே வந்து ஓனர்கிட்ட நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணோம். வாட்டர்லாம் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து நம்ம டேங்கரில் வாங்கிட்டு வந்து ஊற்றி எவ்வளோ வந்து டேங்கருக்கான சார்ஜஸோ, ஒரு டேங்கர் வந்து 600 to 700 ருபீஸு. எத்தனை டேங்கர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து பே பண்ணணும். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்ட்டே வந்து ஒரு 8,000 ரூபாய், வாட்டர் பில்லு வந்து ஒரு 1,500 வரும், இபி பில்லுக்குன்னு ஒரு 500 வந்துடும். ரெண்ட்டுக்காகவே இந்த 38,000 10,000 வந்து போயிடும். ரிமைனிங் 28,000 தான் வந்து எங்கள் கையிலே வந்து இருக்கும். ஸோ அதுலேயே நாங்கள் வந்து ஹவுஸுக்கான ஒரு சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெங்களூரில் நாங்கள் இருக்கோம். பட் அந்த 28,000 இருந்தே நாங்கள் வந்து 20,000 எடுத்து ஒரு ஏலச்சீட்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். இது ரொம்ப கஷ்டம். பட் 20,000 எடுத்து ஏலச்சீட்டு வந்து போட்டேன். 5 லட்சம் ரூபாய் சீட்டு. ஸோ 2 வருஷம் 2021 2022 இந்த 2 வருஷம் நம்ம வந்து பே பண்ணணும். இது வந்து 5 லட்சம் ரூபாயான சீட்டு. ஸோ ஏலச்சீட்டு அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த 5 லட்ச ரூபா சீட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், என் கார்ட்லையும் கொடுக்குறேன். இது எப்படி ஏலச்சீட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏலச்சீட்டில் வந்து 20,000 அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்து வச்சுருவோம். பட் ஏலச்சீட்டில் வந்து ஃபிக்ஸடாக வந்து இருக்காது. ஒரு மாதம் வந்து 16,000 பே பண்ணுவோம், ஒரு மாதம் 17,000, 18,000, 19,000 அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் இருக்க ரிமைனிங் அமௌண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நான் கோல்டுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து மந்த்லி வந்து ஃபிக்ஸடாக வராது. ஒரு மாதம் வந்து 2,500 கிடைக்கும், ஒரு மாதம் 2,400 கிடைக்கும், ஒரு மாதம் 1,500 கிடைக்கும், அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து கசுறு காசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கோல்டுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன்.
ஏதாவது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எனக்கு நகை சீட்டு இருக்கிற அதெல்லாம் வந்து தெரியாது. அமௌண்ட் வந்து சேரட்டும், ஒரு 1,00,000 சேர்ந்தோன்னே போய் நகை வாங்கிக்கலாம், 2 பவுன் வாங்கிக்கலாம் லைக் அப்படிங்கிற தாட்டில் நான் கேஷாக தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ நகை சீட்டு அதெல்லாம் பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே வந்து தெரியாது. 38,000 வந்து ரெண்ட்டுக்கு 10,000 போயிடுச்சு. ஏழை சீட்டுக்குன்னு நாங்கள் 20,000 வந்து எடுத்து வச்சிருவோம். ரிமைனிங் 8,000 இருக்கும். இந்த 8,000 ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணிடலாம் பெங்களூர்ல நினைச்சா. பட் நாங்கள் அப்படி கூட ஸ்பெண்ட் பண்ணல. அந்த 8,000லையும் நான் வந்து ஒரு 2,000க்கு வந்து ஒரு ஆர்டி வந்து போட்டேன். ஏன்னா இவ்வளோ டைட்டாக நம்ம வந்து போடுறோம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை திடீர்னு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுறது, அதுக்குன்னு நமக்கு ஒரு சோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டியை வந்து போட்டேன். இந்த ஆர்டி வந்து 2,000 ருபீஸ்க்கு வந்து ஆர்டி போட்டேன். ஸோ மீதி ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6,000 ரூபாய். அப்படின்னா எல்லாமே கிரௌசரி, நம்ம வாங்குற ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, நான்வெஜ்ஜு, கேஸு எல்லாத்தையும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த 6,000த்துக்குள்ளே முடித்தோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது. எங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த இதெல்லாம் பெருசாக எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து போகலை. மேண்டட்டரியாக ஃபுட்டுக்கு வந்து என்ன வேணுமோ அதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த 6,000 ருபீஸ் எங்களுக்கு வந்து கரெக்டாகவே வந்து இருந்தது. ஸோ இந்த 6,000லே வந்து நாங்கள் கேஸ் எல்லாம் வந்து வாங்கலை அப்படின்னா வந்து அந்த மந்த் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ அதை வந்து கொஞ்சம் சேவிங்ஸாகவும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து எங்கள் 38,000 வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். 10,000 ரூபாய் வந்து மாதம் ஆனால் ரெண்ட்டுக்கு போயிடும், ஏழை சீட்டுக்கு அப்படியே 20,000 போயிடும். 2,000 ரூபாய் வந்து ஆர்டிக்கு 5ஆம் தேதின்னு சொல்லி நான் வந்து ஆட்டோ டெபிட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 5ஆம் தேதி ஆனால் வந்து போயிடும். ஸோ கரெக்டாக அந்த 6,000 தான் கையில் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நாங்கள் வந்து அந்த மந்த்தே வந்து ஓட்டுற மாதிரி இருந்தது. பட் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிற தாட் இருக்கும்போது எங்களுக்கு இது வந்து பெருசாகவே வந்து தெரியல. நான் ஒரு ஆர்டி போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல. ஸோ அந்த ஆர்டி வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கான ஒரு ஆர்டி. ஸோ டோட்டலாக வந்து அதை நான் வந்து நடுவில் எங்களுக்கு பெரிய எதுவும் எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸோ எதுவுமே வந்து தேவைப்படலை. ஸோ அதனால் அதை நான் 5 இயர்ஸும் வந்து ஃபுல்லாகவே வந்து பே பண்ணிவிட்டு 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னே எடுத்து கரெக்டாக எங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ மந்த்லி வந்து 2,000 ருபீஸு. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னா 1,20,000 ரூபாய் வந்து நான் வந்து பே பண்ணியிருந்தேன். இன்ட்ரெஸ்ட்டாக 20,303 ரூபாயோடு சேர்த்து 1,40,40,303 ரூபாய் வந்து கிடைச்சிது. நம்ம வந்து எடுத்து வைக்கிற அமௌண்ட் வந்து பார்க்கறதுக்கு வந்து 2,000, 1,000, 500 அப்படி இருக்கும். பட் பல்கா நமக்கு கிடைக்கும் போது தான் அதோட வேல்யூ என்னன்னு புரியும். இது வந்து எங்களுக்கு ஒரு பேமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நாங்கள் வந்து ஹவுஸை வந்து அமௌண்ட் இல்லை, ஹோம் லோன் வந்து கிடைக்க வந்து டைம் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து இந்த அமௌண்ட் வந்து வந்த போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நாங்கள் அப்போ வந்து ஹோம் லோன் இல்லாமல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டாக ஒரு 1 மந்த் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணியே வச்சிருந்தோம். ஸோ அந்த டைம்ல வந்து இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் தான் நமக்கு என்னைக்காவது வந்து கை கொடுக்கும். ஸோ உங்களால் முடியுது அப்படின்னா முடிஞ்ச ஒரு 500 ரூபாய்க்காவது ஒரு ஆர்டி வந்து போட்டு வைங்க. என்னைக்காவது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்கள் மெச்சூரிட்டி ஆகி எடுக்கலனா கூட திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு பல்கான அமௌண்ட் உங்ககிட்ட கிடைக்கும். ஸோ ஒரு ஆர்டி கண்டிப்பாக போட்டு வைங்க. நான் சொன்ன ஏலச்சீட்டு வந்து 5 லட்ச ரூபாய் ஏலச்சீட்டு. பட் எங்களுக்கு அப்போ வந்து ஏலச்சீட்டை பற்றின பெரிய நாலேஜ் எல்லாம் வந்து இல்லை. அந்த சிட்டில் பே பண்ணுறவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலாக அந்த மந்த் யாரும் எடுக்கலையாட்டுக்கு. அவங்க வந்து எங்களை வந்து ஏமாத்திருக்காங்க. எங்களுக்கு அது தெரியவே இல்லை. இந்த மந்த் நீங்கள் எடுத்துக்கங்களேன், அமௌண்ட் இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்னா எவ்வளோனாலே 4,60,000 அப்படின்னாங்க. சரி ஓகே கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். வாங்கி முடிச்சுட்டு நான் பே பண்ணது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தா அரௌண்ட் 4,42,000 வந்து நான் வந்து பே பண்ணியிருந்தேன். பார்த்தா எனக்கு ஒரு 18,000 தான் வந்து லாபமாக கிடைச்சிருந்தது. நான் போட்ட ஆர்டியை இதை விட லாபம் ஜாஸ்தியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. அப்போ அவங்க வந்து எங்களுக்கு ஏலச்சீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாதனால எங்களை வந்து ஏமாத்திட்டாங்க. அதுதான் வந்து உண்மை. அதுக்கப்புறம் தான் ஏலச்சீட்டு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அமௌண்ட் எடுப்பாங்க, எப்படி ஏல விடுவாங்க, கசுறு காசுனா வந்து என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து தெளிவாக வந்து பார்த்ததுக்கப்புறம் இதில் எப்படி ப்ராஃபிட் வாங்குறது அப்படிங்கிறதையும் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ எங்கள் 2022 எங்கள் மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எங்ககிட்ட எவ்வளோ சேவிங்ஸ் இருந்தது அப்படின்னா, அந்த ஏலச்சீட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து எடுத்துட்டோம். ஸோ அதில் வந்து ஒரு 4,60,000 வந்து கிடச்சிது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் வீட்டு செலவுலேயே வந்து எனக்கு 6,000 ரூபாய் இருந்தது. நெக்ஸ்ட் இயர் வந்து அவரோட சேலரி ஹைக் ஆனிச்சு. ஸோ ஹைக் ஆனும் போது அதில் ஒரு எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய்லாம் வந்தபோது நாங்கள் அந்த எக்ஸ்ட்ரா 2,000 அப்படியே வந்து ஒரு சேவிங்ஸாலாம் வந்து பண்ணிக்கிட்டோம். ப்ளஸ் இந்த 6,000 எனக்கு வந்து மிச்சமாக 500, 600, 700 அப்படிங்கிறத கூட நான் ஒரு உண்டியல்லாம் போட்டு சேவ் பண்ணி வச்சேன். ஸோ அந்த சேவிங்ஸ் ஒரு 40,000 ரூபாய் இருந்தது. கரெக்டாக 5 லட்ச ரூபாய் வந்து நாங்கள் சேவ் பண்ணிட்டோம் 2 வருஷத்தில். எங்களோட எக்ஸ்பென்சஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து டைட்டாக வந்து பிடிச்சி நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5 லட்சத்தை வந்து இப்போதைக்கு எங்களுக்கு வந்து தேவைப்படாது. நாங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு 30 லட்ச ரூபாய் வீடு அப்படின்னா நம்ம ஒரு 10 லட்ச ரூபாயாவது ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வீட்டை ஸ்டார்ட் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் ஃபுல் ஹோம் லோன்லாம் வந்து போயிடவே கூடாது அப்படிங்கிற தாட்டில் நாங்கள் தெளிவாக இருந்தோம்.
அதனால 10 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது எங்கள் டார்கெட். ஸோ 4 to 5 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 5 lakhs எடுத்துகிட்டு போய் ஒரு எஃப்டியாக வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ 3 இயர்ஸ் எஃப்டியாக வந்து நான் வந்து இதை போட்டுக்கிட்டேன். ஏன் இதை வந்து 3 இயர்ஸ் எஃப்டியாக போட்டேன் அப்படின்னா, இன்கேஸ் நாங்கள் வந்து இதுக்கு பின்னாடி இன்னும் 2 வருஷம் இருக்குது எங்களுக்கு வந்து வீட்டுக்கான அமௌண்ட் சேர்க்கறதுக்கு. ஸோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நாங்கள் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹோம் லோன் வாங்குவோம். ஸோ அதோட அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எதுக்கு பத்தாமல் இருக்கும்ல, ஸோ அப்போ வந்து இந்த 5 lakhs ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் ஒரு 3 இயர்ஸ் எஃப்டி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த 3 இயர்ஸ் எஃப்டியில் நாங்கள் போட்ட பிரின்சிபல் வந்து 5 லட்ச ரூபாய். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 1,05,000 டோட்டலாக 6,05,000 வந்து கிடைக்கிற மாதிரி வந்து நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ 2025 எண்டில் வந்து இந்த அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி. ஸோ 2022 எண்ட்லேயே வந்து போட்டோம். ஸோ 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 2025 எண்டில் மெச்சூரிட்டி ஆகிற மாதிரி வந்து இதை நாங்கள் வந்து போட்டு வச்சிருந்தோம். காசு அப்படின்னு நான் வந்து சொன்னேன், 20,000னா 20,000 பே பண்ண மாட்டோம், 16,000 17,000 18,000 இந்த மாதிரி தான் நம்ம வந்து பே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அந்த ரிமைனிங் அமௌண்ட்டெல்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வருவேன். ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆனோடனே அது ஒரு 10,000 ரவுண்டாக எப்போ ஆகுதோ 10,000 5,000 இந்த மாதிரி எப்போ ரவுண்ட் ஆகுதோ அப்போ வந்து அதை வந்து ஒரு எஃப்டியாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு கோல்டு சேவிங்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற தாட் இருந்தது. ஸோ கோல்டு சேவிங்ஸ்க்காக அந்த அமௌண்ட்டை வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த அமௌண்ட்டே ஒரு 2 வருஷத்தில் எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 70,000 வந்து இருந்தது. அந்த 70,000 வந்து நான் ஒரு எஃப்டியாக வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த 2 இயர்ஸில் அவருக்கான போனஸ் வந்து வந்தது. ஸோ 2021 தீபாவளியோட அவரோட போனஸ் வந்து 25,000, 2022 தீபாவளி போனஸ் வந்து 40,000. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் இப்போ நாங்கள் நினச்சிருந்தா இந்த அமௌண்ட்டை வந்து ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியும். பட் நாங்கள் அதெல்லாம் வந்து பண்ணலை. இதெல்லாம் வந்து தனித்தனி எஃப்டியாக வந்து போட்டு வச்சுக்கிட்டோம். ஸோ எஃப்டியில் மட்டும் கோல்டுக்காக நாங்கள் 1,35,000 வந்து சேர்த்து வச்சுருந்தோம். ப்ளஸ் வந்து நாங்கள் அப்போ தான் நியூலி மேரிட் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு தீபாவளி, ஃபஸ்ட்டு பொங்கல், ஃபஸ்ட்டு ஆடி அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொரு இதுலேயும் வந்து சீர் அமௌண்ட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து நாங்கள் ஸ்பெண்டே பண்ண மாட்டோம். என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் வந்து டச்சே பண்ண மாட்டார். என் வீட்டில் கொடுக்குற அமௌண்ட்டு ₹1 கூட இது வரைக்கும் அவர் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. வந்தது அப்படின்னா அப்படி வாங்குவார், வாங்கக்கூட மாட்டார். சம்டைம்ஸ்லாம் வந்து உங்கள் பொண்ணுக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த அமௌண்ட்டெல்லாம் அவர் வாங்கவே இல்லை. அவர் நினச்சிட்டாரு அதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன், ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அந்த அமௌண்ட்டெல்லாம் தனியாக சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதுவே வந்து அரௌண்ட் ஒரு 25,000 வந்து இருந்தது. 2022 வந்து நான் பிரெக்னென்ட் ஆனேன். ஸோ என்னோட பேபி ஷவருக்கு வந்து பேங்கிள்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து பெரிய ஆசையாக இருந்தது. அதுக்கான சேவிங்ஸ் தான் இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து பண்ணணும். ஸோ அந்த கசுறு காசில் சேர்த்த 70,000, அந்த 2021 போனஸ், 2022 போனஸ், இந்த சீரோட அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இதில் எங்களுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாம் சேர்த்து 1,65,000 வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிது. ஸோ 2023 ஜானில் எங்களோட பேபி ஷவர். ஸோ அந்த டைமில் வந்து 4 சவரன் வந்து நாங்கள் வந்து பேங்கிள் வாங்கினோம். ஸோ 4 சவரன் அப்போ வந்து கிராம் வந்து வெறும் 4,500 தான் 2023 டைம்லலாம். ஸோ 4,500லேருந்து 5,000க்கு அப்போ தான் வந்து ஜம்பே ஆச்சு. ஸோ அந்த டைம் கிட்ட தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ 4,500 4 சவரன் வந்து எடுத்தோம். ஸோ 32 கிராம், 9% வந்து வேஸ்டேஜ் ஜிஆர்டியில் வந்து வாங்கினேன். ஸோ 9% வந்து வேஸ்டேஜ், 3% வந்து ஜிஎஸ்டி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1,61,000 வந்து வந்தது. ஸோ நான் வந்து கரெக்டாக 1,65,000 வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கரெக்டாக நான் எப்படி பிளான் பண்ணணும் அது மாதிரியே என்னோட கோல்டு சேவிங்ஸ் கரெக்டாக வந்து முடிஞ்சிருச்சு. நான் ஆக்சுவலாக வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த பேங்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை இல்லை, என் ஹஸ்பண்டோட ஆசை. நம்மளோட பேபி ஷவருக்கு வந்து உனக்கு ஒரு வளையல் போடணும், உனக்கு வளையல் போடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ அது வந்து அவரோட ஆசை. பட் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஏன் இதை நம்ம வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து வச்சுக்கலாம், நம்ம அந்த 5 lakhs மாதிரி இதையும் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் இல்லை பேங்கிள்ஸ் எடுத்துக்க அப்படின்னு அவர் தான் புஷ் பண்ணார். பட் இப்போ அதோட வேல்யூ 5 lakhs ஆயிடுச்சு. இப்போ 4 சவரன் வாங்கணும் அப்படின்னா எனக்கு இந்த 5 லட்சம் இருந்தால் தான் வாங்க முடியும். அப்போ நான் 1,61,000க்கே வந்து வாங்கிட்டேன் 2023ல். எனக்கு இப்போ நினச்சா நம்ம டக்குன்னு அந்த இடத்துல ராங் டிசிஷன் எடுக்க பார்த்தோம், நல்ல வேலை ஏதோ வந்து ஒரு ஜுவல்ஸ் வாங்கி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இப்போ இருக்குது. மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 2021 2022 இந்த 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி நாங்கள் மொத்தமாக எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த ஏலச்சீட்டை எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து 6 லட்ச ரூபாய் அதில், ப்ளஸ் ஆர்டி வந்து மாதம் 2,000 போட்டுட்டு வந்திருந்தோம். ஸோ அதில் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து ஒரு 50,000 இருந்தது. ஸோ டோட்டலாக வந்து 6,55,000 ஒரு 4 சவரன் கோல்டும் நாங்கள் வந்து 2 இயர்ஸ்லவே வந்து சேவ் பண்ணோம். அதுக்கடுத்து 23 24 இந்த 2 இயர்ஸு. ஸோ அப்போ அவரோட சேலரி வந்து கொஞ்சம் ஹைக் ஆகி 45,000 வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த 45,000 வந்தபோது கூட நாங்கள் எங்களோட எக்ஸ்பென்சஸை ஜாஸ்தி பண்ணல.
அப்போ எங்கள் பட்ஜெட் எப்படி இருந்தது அப்படின்னா, அப்போ வந்து ரெண்ட் வந்து நாங்கள் வரும்போது வந்து 8,000 வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 500 இன்க்ரீஸ் பண்ணி 9,000 ஆயிடுச்சு. ஸோ வாட்டர் பில்லு, இபி பில்லு இது எல்லாம் சேர்த்து 11,500 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எங்களுக்கு போயிடும். அதுக்கடுத்து வந்து ஏலச்சீட்டு அதே மாதிரியே திருப்பி நாங்கள் ஒன்று போட்டோம். 5 lakhs ஏலச்சீட்டு. அதே மாதிரி 20,000 எடுத்து வச்சுட்டு ஏலச்சீட்டை பே பண்ணிட்டு கசுறு அமௌண்ட்டை வந்து பிபிஎஃப்ல வந்து போடணும். என் பையனோட ஹையர் டீஸ்க்காக இதை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ இதில் ரிமைனிங் என்ன அமௌண்ட் வருதோ அதை எடுத்து பிபிஎஃப்ல வந்து நாங்கள் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் கோல்டு சீட்டே வந்து போட ஆரம்பித்தேன். ஜிஆர்டியில் போய் பேங்கிள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க சிட்டுன்னு ஒன்று இருக்குது, இப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதை பற்றின நாலேஜே வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சிட்டு போட ஆரம்பித்தேன். பெரிய அமௌண்ட் வந்து போடலை, ஏன்னா எங்களுக்கு ஹோம் தான் வந்து மெயினாக இருந்தது அப்படிங்கிறதுனால ஒரு 3,000 ரூபாய்க்கு மட்டும் ஒரு சீட்டு வந்து போட்டிருந்தேன். அந்த ஆர்டி 2,000 வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு எல்ஐசி வந்து ஒரு 2,500 அந்த ரேஞ்சில் வந்து ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி பே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து டேக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போல்லாம் 5 lakhs வந்து சேலரி இருந்தாவே வந்து டேக்ஸ் 5 lakhsக்கு மேலே இருந்தாவே, அதனால டேக்ஸ் கணக்காட்டணும் அப்படிங்கிறதுனால ஒரு எல்ஐசி வந்து ஓப்பன் பண்ணி 2,500 மந்த்லி அப்படிங்கிற மாதிரி பே பண்ணோம். ஸோ இயர்லிக்கு வந்து 30,000 வந்து பே பண்ணோம். பட் இந்த 30,000 எங்களால் பல்காக ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மந்த்லி சேலரி வந்தோடனே எடுத்துக்கிறது எங்களுக்கு ஈஸி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வந்து போய்கிட்டோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்ட்டு, ஏலச்சீட்டு, கோல்டு சீட்டு, ஆர்டி, எல்ஐசி இது எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 39,000 வந்து போயிடும். ரிமைனிங் வந்து அப்போ இருந்து அதே 6,000 தான் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். இப்படிதான் வந்து எங்களோட இது இருந்தது. ஸோ இப்போ வந்து 38,000 45,000 எங்கள் சேலரி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது 7,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. நான் இதை நினச்சிருந்தா இது நான் ஒரு 7,000 8,000 நாங்கள் ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸாக வந்து மாற்றிருக்கலாம். பட் நாங்கள் வந்து மாற்றவே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இதுக்குள்ளே ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணோம். இப்போ கூட நாங்கள் வந்து ஒரு 5,000லேயே வந்து முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டு நான் அதுலேருந்து ஒரு 500 இந்த 6,000 நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 500 சேவ் பண்ணி ஒரு உண்டியல்லையோ ஒரு பர்ஸ்லேயோ வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிருவேன். ஸோ இப்படி தான் வந்து எங்கள் லைஃப்பை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஒரே லெவலாகவே வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். சேலரி இன்க்ரீஸ் ஆக லைஃப்பை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. 2023, 24 இந்த 2 வருஷம் வந்து நாங்கள் ஏலச்சீட்டு அந்த 5 lakhs ஏலச்சீட்டு பே பண்ணோம். இந்த தடவை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லாஸ்ட்ல இருந்து 3rd சீட்டோ என்னமோ தான் வந்து எடுத்தோம். அந்த டைம்ல எங்களுக்கு கிடைச்சது வந்து 4,75,000 வந்து கிடைச்சது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் கொஞ்சம் சேவ் பண்ண அமௌண்ட் வந்து 55,000. இது ரெண்டும் சேர்த்து 5,30,000 வந்து வந்தது. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் இந்த 23, 24 இந்த 2 இயர்ஸ்ல நாங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவருக்கு 2 போனஸ் வந்தது. இப்போ வந்து போனஸ் வந்து அவருக்கு 50,000 ருபீஸ். ஸோ 50,000 அது வந்து ஒரு 1 lakh. போனஸ் வந்து வந்த உடனே அதை தூக்கி அப்படியே வந்து எஃப்டியா வந்து போட்டு வச்சிருவோம். கையில இருந்தால் எதுக்காவது அப்போதானே தீபாவளி டைம், ஸோ எடுத்து ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுனால போனஸ் வந்துச்சு அப்படின்னா வந்த அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு எஃப்டியா வந்து கிரியேட் பண்ணி நாங்கள் வந்து போட்டுருவோம். ஸோ எஃப்டி வந்து எப்படி வந்து ஆன்லைனில் கிரியேட் பண்ணோம், ஆர்டி எஃப்டி இது ரெண்டுமே வந்து ஆன்லைனில் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நான் தனியா ஒரு வீடியோவை வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், என் கார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆர்டி எஃப்டி இதெல்லாம் வந்து எப்படி மொபைல்லே போடணும் அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்கள் சேவிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போய் போடணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். அதுவே நம்ம சேவிங்ஸை வந்து ஸ்டாப் பண்ணும். பட் நம்ம மொபைல்லே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது டக்குன்னு நமக்கு தாட் வந்தோடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ போனஸ் வந்து 2 வருஷத்துக்கு சேர்த்து 1 லட்ச ரூபாய். ஸோ ஏலச்சீட்டு ப்ளஸ் எங்களோட சேவிங்ஸ் சேர்த்து ஒரு 5,30,000 வந்து இருந்தது. எல்ஐசியில் வந்து ஒரு 60,000 வந்து பே பண்ணியிருந்தோம். ஸோ மந்த்லி வந்து 2,500 2 வருஷத்துக்கு வந்து பே பண்ணியிருந்தோம். ஆர்டியா வந்து நாங்கள் 50,000 மாதம் 2,000 அப்படின்னு சொல்லி பே பண்ணி வச்சுருந்தோம். பிபிஎஃப்ல வந்து ஒரு 80,000 வந்து பே பண்ணி வச்சுருந்தோம். ஸோ டோட்டலாக 8,20,000 ஒரு 2 சவரன் கோல்டும் வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தோம். இந்த 2 சவரன் கோல்டு என்ன அப்படின்னா நான் 3,000 வந்து நான் சிட்டு போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இயரிங்ஸு, ரிங்கு, டாலரு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கம்மியான அமௌண்ட் அப்படிங்கிறனால சின்ன இதாக வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பல்கான ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் எங்கள் பையனுக்கான ஒரு பேபி பேங்கிள், ஒரு குட்டி பேங்கிள் வந்து ஒரு சவரன் வந்து வாங்கினோம். அந்த ரெண்டும் சேர்த்து தான் வந்து 2 சவரன் வந்து கோல்டு. ஓரளவுக்கு எங்ககிட்ட அமௌண்ட் வந்துருச்சு அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்தோடனே நாங்கள் வீடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டுக்கு வந்து போனோம். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் இருந்தது அப்படின்னா இந்த எல்ஐசி, பிபிஎஃப் இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஆர்டி, எஃப்டி, ஏலச்சிட்டு இதெல்லாம் என்ன அமௌண்ட் இருந்ததோ ஸோ அதெல்லாம் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்த்தோம். ஸோ 2021, 22 அந்த ஏலச்சீட்டோட அமௌண்ட்டு 5 லட்ச ரூபாய், அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1,05,000.
ஸோ அதுக்கடுத்து வந்து நான் போட்டிருந்த 5 இயர்ஸ் ஆர்டி அதோட பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து 1,40,000 அதுக்கடுத்து 23-24 இந்த 2 இயர்ஸில் வந்து நாங்கள் போட்டிருந்த ஏலச்சீட்டில் ப்ளஸ் நாங்கள் பண்ண சேவிங்ஸ் இது ரெண்டும் சேர்த்து 5,30,000 இதெல்லாம் சேர்த்து 12,75,000 வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் 4 இயர்ஸில் எங்கள் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. அந்த போனஸாக நான் சொன்ன அந்த 1 lakh எஃப்டியை வந்து நாங்கள் எதுவுமே பண்ணலை, அதை வந்து நாங்கள் எடுக்கல. அது வந்து எங்கள் ஹவுஸ் வார்மிங்க்கோ இல்லை வந்து பின்னாடி ஏதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா எப்படி இருந்தாலும் பத்தாமல் போகும் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ திடீர்னு தேவைப்படும் போது நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால இந்த 1 lakh வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதை நாங்கள் வந்து ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு கன்சிடரே பண்ணல, அதை வந்து செப்பரேட்டாக வந்து வச்சுக்கிட்டோம். எங்களோட ஹவுஸ் பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 30 lakhs. ஸோ 30 லட்சத்தை தாண்டக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப வந்து தெளிவாக இருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக தெரியும் ஸோ ஹவுஸ் வந்து எப்படி பிளான் பண்ணலாம், இல்லை வந்து எப்படி வந்து போட்டால் நம்ம வந்து கரெக்டான அமௌண்ட்டில் வந்து முடிக்கலாம், எப்படி வந்து ஸ்ட்ரென்த்தாக கட்டுறது, எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறதுனால கரெக்டாக நாங்கள் வந்து வீட்டை வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ பட்ஜெட் வந்து 30 lakhs அப்படின்னு. ஸோ எங்களோட சேவிங்ஸே வந்து 12.75 lakhs வந்து இருந்தது. ஸோ ரிமைனிங்க்கு நாங்கள் ஹோம் லோனு ப்ளஸ் ஜுவல் லோன் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ 30 lakhsல ஒரு 13 lakhs கிட்ட வந்து நாங்கள் சேவிங்ஸ்ல எடுத்துக்கிட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 17 lakhs வந்து நாங்கள் லோனுக்கு போகிற மாதிரி இருந்தது. ஸோ ஹோம் லோன் வந்து ஒரு 12 lakhs வந்து நாங்கள் போய்கிட்டோம், ப்ளஸ் வந்து ஜுவல் லோன் வந்து ஒரு 5 lakhs வந்து போய்கிட்டோம். எங்கள் ஹோம் லோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம் லோன் வந்து 12 lakhs. ஸோ 4 இயர்ஸ்க்கு தான் நாங்கள் வந்து ஹோம் லோன் எடுத்திருந்தோம். அது வந்து 8%, 8.3% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ அப்படி வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 2 lakhs சேர்த்து 14 lakhs வந்து நாங்கள் டோட்டலாக வந்து பே பண்ணோம். மந்த்லி இஎம்ஐ வந்து எங்களுக்கு 30,000. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஹோம் லோன் வந்து எடுத்தோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 லட்ச ரூபாய்க்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டே வந்து 2 லட்ச ரூபாய் தான். ஸோ இது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருந்தது ஹோம் லோனு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸும் ஒரு வீடியோ இருக்குது. ஸோ என்னோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஜுவல் லோன் வந்து 5 lakhs. ஸோ அதில் வந்து அதுலேயுமே நாங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் நம்மளால் இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து ரொம்ப ஷுவராக இருந்தோம். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுறோம், அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கறதுல எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. அதனால எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து கம்மியான லோன் கிடைக்கும், கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதனால தான் ஹோம் லோனும் நாங்கள் ரொம்ப யோசிச்சு எடுத்தோம். அந்த ஹோம் லோன் வாங்குறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதோட ஸ்டோரியை தான் நான் வந்து அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது ஹோம் லோன் வாங்குற ஐடியா இருக்குது அப்படின்னா என்னென்னலாம் ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ என்னோட சேனலில் இருக்குது. ஸோ ஜுவல் லோன்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 lakhs. ஸோ அதில் 2 lakhs வந்து அக்ரி லோனும் 2 lakhs வந்து ஜுவல் லோனும், அதாவது நார்மல் ஜுவல் லோனுக்கும் வந்து போய்கிட்டோம். இந்த அக்ரி லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 4%. இந்த நார்மல் ஜுவல் லோனுக்கு வந்து 9.5% வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து போட்டாங்க. ஸோ இதுலேயும் எனக்கு வந்து இந்த 2 lakhsக்கே வந்து 8,000 தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் எனக்கு இதுலேயுமே வந்து நல்ல லாபம் வந்து இருந்தது. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் 30 lakhs வந்து ரெடி பண்ணோம். 5 இயர்ஸில் நாங்கள் டார்கெட் பண்ண மாதிரி எங்களோட ஹவுஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டோம். இப்போ லோன் வந்து கட்டுற ப்ராசஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ டோட்டலாக வந்து எங்களோட லோன் வந்து ஹோம் லோன் வந்து ஒரு 14 lakhsம் ஜுவல் லோனில் ஒரு 5 lakhsம் சேர்த்து 19 லட்ச ரூபாய் வந்து எங்களோட லோனாக இருந்தது. ஸோ லோனை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுனால திருப்பியும் எங்களுக்கு எவ்வளோ சேலரி இன்க்ரீஸ் ஆனாலும் நாங்கள் வந்து அதை லோனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தோம். எங்கள் லைஃப் ஸ்டைலை இது வரைக்கும் நாங்கள் வந்து இன்க்ரீஸே பண்ணலை, எதுவுமே வந்து புதுசாக வந்து வாங்கலை, எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் வந்து இருக்கோம். ஸோ ஹோம் லோனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இஎம்ஐயே வந்து 30,000 வந்து மாதத்துக்கு வந்து போயிடும். ஸோ 4 இயர்ஸ் வந்து எங்களோட ஹோம் லோன், அதில் 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்குது. ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்தே நாங்கள் இன்னொரு 7,5 லட்ச ரூபாய் வந்து ஹோம் லோனுக்கு வந்து பே பண்ணணும். ஜுவல் லோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஜுவல் லோன் வந்து 3 lakhsம் அக்ரியோடது வந்து 2 lakhsம் வந்து இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு 2 lakhs வந்து சேவ் ஆனிச்சு. ஸோ அதோட ப்ளஸ் ஒருத்தவங்ககிட்ட இருந்து 1 lakh வாங்கிட்டு இந்த 3 lakhs லோனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த அக்ரி லோனை வந்து 3 lakhsஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன் அப்படின்னா இதில் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி. ஸோ இப்போ எங்களுக்கு 3 lakhsக்கே வந்து 12,000 தான் வந்து இன்ட்ரெஸ்ட். அப்படிங்கும் போது எங்களுக்கு இதில் நல்ல பெனிஃபிட் இருந்தது. அப்படிங்கிறதுனால நார்மல் ஜுவல் லோனெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அக்ரி லோனாக வந்து நாங்கள் ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போதைக்கு எங்களோட டோட்டல் டெப்ட் என்ன அப்படின்னா ஹோம் லோனில் ஒரு 7,5 லட்ச ரூபாய், ஜுவல் லோன் வந்து ஒரு 3 லட்ச ரூபாய், அதோட இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் சேர்த்தா அரௌண்ட் ஒரு 11 லட்ச ரூபாய் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து இருக்குது. பட் இது இருந்தாலும் நான் எங்களோட சேவிங்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். பிபிஎஃப்
அதில் வந்து ஒரு 3000 ரூபாய் வந்து மாதத்துக்கு போடுறது. எல்ஐசியில் வந்து 2500 ரூபாய். இதை வந்து நாங்கள் ஆல்ரெடி போட்டுட்டோம் அப்படிங்கிறனால இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. கோல்டெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். சிட்டு போடுறது, அதுக்கப்புறம் வந்து டிஜி கோல்டு ஆர் இன்ஸ்டா கோல்டு எதுலையா வந்து சேவ் பண்ணுறது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸும் வந்து நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களோட சேலரியை கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இப்போதைக்கு கூட எங்களோட மேக்ஸிமம் எக்ஸ்பென்சஸ், எங்கள் பையனோட எக்ஸ்பென்சஸும் சேர்த்தே 10,000 ரூபாய்க்குள்ளே எல்லாத்தையும் நாங்கள் வீட்டுக்கான எக்ஸ்பென்சஸை முடிச்சிருவோம். க்ரௌசரிஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, நான்வெஜ்ஜு, பெட்ரோலு, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து மேக்ஸிமமாக நாங்கள் வந்து 10,000 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடுறோம். அப்படி முடிக்கிறதுனால தான் இவ்வளோ அளவுக்கு எங்களால் லோனை வந்து குறைச்சிக்கிட்டு வர முடிஞ்சுது. எந்த ஷோ ஆஃப் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன் என்னோட 5 இயர்ஸ் எப்படி இருந்தது, நாங்கள் எப்படிலாம் வந்து அச்சீவ் பண்ணோங்கிற மாதிரி ஜஸ்ட் நாங்கள் 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து எனக்கு திடீர்னு வந்து தோணுச்சு, ஒய் இதை நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது, மேபி யாராவது ஒருத்தருக்கு இது வந்து யூஸ் ஆகும்ல, எப்படிலாம் சேவ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை அவங்க ஏதாவது ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து ஒரு வீடியோவாக வந்து ஷேர் பண்ணேன். உங்களுக்குன்னு ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து கோல்டாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் பசங்களுக்கான சேவிங்ஸாக இருக்கலாம். என்ன அப்படிங்கிற ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ இயர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி உங்கள் சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கோல் கரெக்டாக இருக்குது, ஒரு டென்யூர் கரெக்டாக தெரியுது அப்படின்னாவே நீங்கள் அந்த இதை கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்கள் சேவிங்ஸை இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சேவ் பண்ணுங்கள். ஏன் ஒரு டூர் போகணுன்னு கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நீங்கள் வந்து ஆனால் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மிடில் கிளாஸ்லேருந்து லோவர் மிடில் கிளாஸ் வந்து போவோமே ஒழிய நம்மளோட லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கும் இருக்காது, நம்ம குழந்தைங்களுக்கும் இருக்காது. ஸோ அதனால் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து சேவ் பண்ணுங்கள். என்னோட சேலரி கம்மி, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், அந்த மாதிரி எந்த எக்ஸ்கியூசஸும் வந்து கொடுக்காதீங்க. உங்களால் ஒரு 1000 ரூபாய் சேவ் பண்ண முடிஞ்சால் கூட ஓகே, அதை வந்து சேவ் பண்ணி வைங்க. எக்ஸ்கியூசஸ் மட்டும் என்றைக்குமே வந்து சேவிங்ஸ்க்கு கொடுக்காதீங்க. ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்கியூசஸ் கொடுங்க. இதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுமா, இது நமக்கு வேணுமா, இதை நம்ம வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி அதில் வேணால் எக்ஸ்கியூசஸ் கொடுங்க. சேவிங்ஸுக்கு என்றைக்குமே வந்து எக்ஸ்கியூசஸ் கொடுக்காதீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.